வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாம். நன்றி அம்மா. அருமையானதொரு சாந்தி தவத்தை அமைதியான முறையில் வழிநடத்திய பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைத்து நார்வே, டென்மார்க் வேதாத்திரி அன்பு உறவுகளுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனது இனிய காலை மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். கலிபோர்னியாவில் இருந்து கோமதி சுப்பிரமணியம். உறவும் துறவும் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். வாங்க சிந்தனைக்குள் செல்லலாம். இந்த உறவும் துறவும் இதுக்குள்ள கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவு முறை. அதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று அருட்தந்தை சொல்றாங்க. இது நம்ம மனதிற்கு ஒரு ஞான உபதேசங்க. இப்போ நம்மளுடைய மனம் சலிப்பே இல்லாத ஒரு மனநிலை, அந்த பக்குவத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரிந்த மனநிலையில், அதாவது பிரபஞ்சத்தோடு நாம் நம் அறிவால் இணையும் ஒரு உறவு இருக்கு இல்லையா, அப்பதான் அது சாத்தியம். நம்ம எல்லை கட்டி கொண்டு மனிதன் வாழும் போது அங்கு துன்பமும் வாழ்க்கை சிக்கலும் தான் வந்துட்டே இருக்கும். அதுதான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த விரிந்த மனநிலையில் தான் துறவும் வசமாகும். அதாவது நான் பக்குவம் பெற பெற பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு உள்ளிருந்து நம்மளுக்கு உணர்த்தும். அதுக்கு நம்மளோட பயிற்சியும் அவசியம். இப்ப நாம ஒரு அடி எடுத்து வச்சாதானே இறைவனும் 10 அடி எடுத்து நமக்கு உணர்த்துவான் இல்லையா? அந்த மாதிரிதான் பயிற்சியும் பண்ணணும். இப்ப நம்ம சாதாரண மனநிலையில வாழ்ற மனிதர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட உறவு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ரத்த பந்தத்தில் உள்ளவர்களை தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. தினமும் நாம் அன்றாட வாழ்வில் எல்லா உயிர்களோடும் உறவில் தான் இருக்கிறோம். மனைவி, தாய், தந்தை, உடன் பிறந்தோர், குடும்ப உறுப்பினர்கள், நட்பு, சுற்றம், உடன் வேலை செய்பவர்கள், அப்புறம் வீட்டுல பணி செய்யக்கூடிய வேலையாட்கள், செல்ல பிராணிகள், செடி, கொடி, மரம், அனைத்து உயிர்களிடத்தும் உறவு கொண்டுதான் நாம் அன்றாட வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். பாரதி கூட பாடுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அதாவது எல்லாமே அணுக்களின் கூட்டுதான். நாம் அனைவரும் ஒன்றுதான். ஒருவரோடு ஒருவர் ஏதோ ஒரு வகையில் உறவு கொண்டுதான் நம்ம வாழ்ந்து வருகிறோம். இப்ப இந்த உடலோடு உயிர் ஓடிக்கொண்டு, அதாவது உறவாடி கொண்டு இருக்கும் வரை அது என்னது? உறவு. இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு பிரிவு வரும்போது அங்கு துறவு ஏற்படுகிறது. இந்த உண்மை நாம் புரிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நாம் நம் உடலையும் உயிரையும் உறவோடு வைத்துக் கொள்வோம். எப்படி? மகரிஷி தந்த பயிற்சிகள் மூலம்தான். உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க உடலுக்கு, காயக்கல்ப பயிற்சி உயிருக்கு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம தவறாது ரெகுலரா நல்லா செய்து தவம் செய்தோம்னா நம்ம வயதானாலும் ஒரு வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் இல்லையா? இதை நம்ம நிச்சயம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பது அவசியம்தான். இப்போ நிலத்தோடு வித்து உறவு கொண்டால்தான் அங்கு செடியோ அல்லது மரமோ முளைக்கும். அந்த மரத்தின் இலை, பூ, காய், கனி அனைத்தும் ஒரு உறவில் தான் கூட்டாக தெரிகிறது. அந்த மரத்தின் கனிகள் அந்த மரத்தின் காம்போடு தன்னை ஈர்த்து பிடித்து இருக்கும் வரைதான் அங்கு உறவு. அந்த மரத்திலிருந்து கனி பழுத்து தானாக கனிந்து கீழே விழும்போது அங்கு துறவு ஏற்படுகிறது. துறவு கொண்ட கனி மக்களுக்கு பயன்படுகிறது. அது போலத்தான் மனிதன் குடும்ப உறவோடு இருக்கும் போதே துறவு மனநிலையில், அதாவது மனதால் துறவு கொண்டு வாழ்ந்தால் மக்களுக்கு தொண்டாற்றி இன்பம் காணலாம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. உண்மைதானே? இந்த போதும் என்ற துறவு உணர்வு நமக்கு எப்ப சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் நல்ல ஒரு
ஸ்ட்ரென்த்தனா அது ஆரோக்கியமா இருக்கிறப்பதான் அது நமக்கு சாத்தியமாகும். அதுக்கு நமக்கு மனவளக்கலை பயிற்சியில அழகா பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. உடல் நல்ல ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உயிர் நம்ம உடம்புல நீண்ட காலங்கள் தங்குவதற்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மனதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அகத்தவம், அகத்தாய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன் போன்ற பயிற்சிகள் அருட்தந்தை அழகா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதை தினமும் நாம் செய்தாலே போதும். நாம் எந்த பொருளோடோ நபரோடோ உறவு கொள்ளும் போது அந்த அளவு முறை நமக்கு இயல்பாகவே வந்துடுங்க. இப்போ பணமும் புகழும் இருக்கு. அத நம்ம எதனோட ஒப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்துல உள்ள கனிகளுக்கு ஒப்பிடலாம். ஆனால் நட்பும் உறவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்தின் வேர்களாக கருதப்படும். எப்படி அப்படின்னா, இப்ப கனிகள் இல்லாத மரம் கூட வாழும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேர்கள் இன்றி மரம் வாழ சாத்தியம் இல்லை. எப்படிதானே? இப்போ பொருள், புகழ், செல்வாக்கு ஒரு மனிதனுக்கு தேவைதான். ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. அதன் அளவு முறையை விழிப்போடு நாம் தெரிந்து கொள்ளுதல் நிச்சயம் அவசியம். அந்த பணம், புகழ், செல்வாக்கு இல்லன்னா கூட மனிதர்கள் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் அந்த பேசிக்ஸ் நீட்ஸ் அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது வேர் போல, அந்த மரத்தோட வேர் போல இது மனிதனுக்கு கட்டாயம் தேவை. இது இல்லாம அவன் வாழ முடியாது. சரி, இதில் எந்த அளவுக்கு நாம் உறவோடு இருக்கிறோம் என்பதுதான் இங்க முக்கியம். ஏனென்றால் மனித பிறவி ஒரு உன்னதமானது. இந்த பிறவியில் நாம் 6ஆம் அறிவில் விழிப்புணர்வோடு வாழும் பொழுதுதான் இந்த உறவுக்கும் துறவுக்கும் உள்ள உண்மை நிலை நமக்கு புரியும். அது தெரிந்து புரிந்து வாழ்பவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நிறைவானதாகவும், அமைதியானதாகவும், மகிழ்ச்சியானதாகவும் அமையும். மனவளக்கலை அன்பர்கள் போல. துறவு என்பது புலன்மயக்கத்திலிருந்து விடுபட்டு அறிவில் விழிப்பு நிலையோடு இயங்குவது. எல்லாவற்றையும் துறந்து போவது துறவு ஆகாது. புலன் மயக்கத்தில் இருந்து விடுபட நமக்கு அழகா பஞ்சேந்திரிய தவம் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும். சுவாமிஜி அவர்கள் தனது 50வது வயதில் துறவு கொண்டார்கள் என்று சொல்வதை விட, அவர் தன்னை சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் சுவாமிஜி சொல்லுவாங்க, எண்ணத்தில் துறவு பூண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவு என்பது எல்லாவற்றிலிருந்து விலகுவது அல்லது விட்டுட்டு ஓடுறது அப்படிலாம் கிடையாது. மனதளவில் விடுபட்டு விழிப்புணர்வோடு இருத்த. இப்போ இந்த பந்தம், பாசம், பற்று எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லையோடு நின்று போக வேண்டும். ஆனால் அன்பு வேண்டும். இந்த உண்மை நிலை முதல்ல நம்ம உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் உறவோடு கூடிய துறவு நம் வசப்படும் அப்படின்னு சுவாமிஜி நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க. இந்த அன்பு பாசத்திற்கு பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கு. பாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு எல்லைக்குள் இயங்கும். அதாவது தான் குடும்பம் அப்படிதான் அவங்க இயங்குவாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அங்க. அவர்கள் பாத்தீங்கன்னா இன்ப துன்பம் என்ற சுழல்ல தான் வாழ்வாங்க. அதுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியாது. ஆனா அன்பு அப்படி இல்ல. பரந்த மனநிலையில் தான் இது சாத்தியம். எதையும் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த இன்ப துன்ப அந்த சுழல்ல இருந்து தாண்டி அமைதி நிலையில இருப்பாங்க. மனவளக்கலை பயிற்சியை முறையாக செய்து கொண்டு வாழ்பவர்கள் நிச்சயம் இந்த இன்ப துன்ப சுழலில் இருந்து விடுபட்டு அமைதி நிலையில் நிச்சயம் வாழ்பவர்கள். அவர்கள் செய்வதெல்லாம் அன்பு மட்டும்தான். அப்படித்தானே? ஆனா இந்த உறவுல பாத்தீங்கன்னா நாம என்ன தவறு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பாசம் பற்று என்ற உணர்வுல வளர்த்துடுறோம். பெண் குழந்தை என்றால் அவளது திருமணத்தில் அவளை பிரிய முடியாமல், அந்த மகள் என்ற உறவை பிரிய முடியாமல் அவதிப்படுவாங்க. நிறைய பெற்றோர்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த உறவில் ஏன் அவங்களுக்கு பிரிய முடியலன்னா, ஓவரா பாசத்தை கொட்டி வளர்த்துருக்காங்க. சோ அந்த இதுல ஒரு அளவு முறை இல்லாதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய மன சுமையா இருக்கு. மன பாரமா இருக்கு. அவங்க அந்த உறவு விலகுறதுக்கு. அந்த பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா, திருமணம் முடிந்து அவங்க கணவர் வீட்டுக்கு போயிட்டு, அங்க சிறிது காலம் வாழ்ந்துட்டு, திருப்பி ஒரு ஒரு சும்மா ஒரு அம்மா வீட்டுக்கு வரலாம். அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வரலாம். சும்மா வரலாம்ன்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? அப்ப பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். ஆனா, அவங்க அப்பா, அம்மா அந்த குழந்தைய பார்க்கறப்ப, இது இந்த குழந்தை அம்மா, அப்பா தான் உலகம்னு அவ்ளோ பாசத்தோட பிணைப்புல இருக்கிறது. இப்போ அந்த பொண்ணு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், ஹஸ்பண்ட், பிள்ளைகளு இப்படின்னு நெறைய உறவுகளோட இவங்களோட அன்பு அங்க எல்லாமே ஷேர் ஆயிருந்தனால, அத இவங்களால
ஏற்றுக்கொள்ள கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவாங்க. எனவே எதிர்பார்த்தல் தேவையில்லை. எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தை தான் தரும். இந்த உண்மை நிலை நமக்கு புரியணும். அதே போலத்தான் மகன் வெளிநாட்டுல படிக்க சென்றிருப்பாங்க. படித்துவிட்டு அங்கேயே வேலையும் கிடைச்சிடும். அங்கேயே திருமணமும் செய்து கொள்வாங்க. அடுத்து அவன் அவனோட வாழ்க்கைய பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு விடுவான். அப்ப தாய் தந்தையருக்கு வயசாயிடும். மகன் தன்னை கவனித்துக் கொள்வான் அப்படின்னு அந்த மனநிலையில இவங்க இருப்பாங்க. பட் அவன் அவனோட வாழ்க்கையில பிஸியா வாழ்ந்துட்டு இருப்பான். ஏதோ இவங்களுக்கு தேவைக்கு மட்டும் இவங்கள கவனிச்சுட்டு இருப்பான். சோ ஆனா இவங்களுக்கு 100% அந்த அன்பு முதல்ல மாரி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு மன சுமை இருக்கதான் செய்யும். மன கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதனால தான் வயதானவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன நிறையவே விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தான் முதுமை நமக்கு சாபம் இல்லாமல் வரமாக இருக்கும். முதுமை சாபமா, வரமா என்று கேட்டால், அது அவரவர் மனநிலையை பொறுத்து. அவங்க எப்படி அந்த மனநிலைய யோட வாழ்ந்து வந்திருக்காங்களோ, அத பொறுத்து தான் அவங்களுக்கு பொதுவாக நாம இந்த பூமியில அட்டாச்மென்ட் இல்லாம வாழ முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்படித்தானே? தாய் மூலம் இந்த பூ உலகம் வந்தோம். அவரது அன்பு, அரவணைப்பு. அவர் மூலம் கிடைத்த முதல் உறவு யாரு? தந்தை. அவரது அன்பு, அரவணைப்பு. இவர்கள் மூலம் நமக்கு பல உறவுகள் கிடைத்தாலும், இவர்கள் தான் இந்த தாய், தந்தை தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் முதல் உறவு. இந்த இணக்கமான உறவு என்ன ஆகுது? அப்படியே நெருக்கமாகுது. பின் அதுவே பாண்டிங் இறுக்கமாகுது. அப்புறம் உருக்கமாகுது. அவங்கள பத்தி அவங்க யாராவது தப்பா சொல்லிட்டாலும் நம்ம அப்படியே உருகிடும். இல்லையா? எ மனசு கேட்காது. இந்த உறவு வாழ்நாள் முழுதும் இப்படியே தொடருமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு தான் ஒரு சிறு கேள்விக்குறி. அது தொடராது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான், மனிதன் அந்த உண்மை நிலையை அறியாமல் அந்த இடத்துல சோர்ந்து விடுகிறான். மனம் சஞ்சலம் அடைகிறான். இந்த உறவிலே நமக்கு ஒரு உண்மை நிலை தெரிய, தவம் நமக்கு பேருதவியா இருக்குங்க. தவத்தின் மூலம் நாம் அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகள் அந்த உணர்வாக மாற்றம் பெறும். அந்த அலைச்சுழல் குறைய குறைய ஒரு நமக்கே ஒரு தெளிவு பிறக்கும். துறவு என்பது என்ன என்பது எளிதாக புரிய வரும். மனம் சஞ்சலமாகாது. தவம் நமக்கு உண்மை நிலையை உணர்த்தும். உறவானது துறவாகும் போது மனம் அதனை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவத்தையும் தரும், தெளிவையும் தரும். இப்ப நமது உடல் உயிரோடு இணைந்து உறவாக இருக்கும்போது, மனம் என்ற ஒன்று இயங்கும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படித்தானே? அந்த மனத்தின் 10 நிலை படிகள் குறித்து சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல இப்ப நம்ம 5 மட்டும் பார்க்கலாம். உறவு எங்கிருந்து தொடங்குகிறது என்பதற்காக எடுத்துக்காட்டாக நம்ம இத பார்க்கலாம். முதல்ல அ இந்த 5ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சுவாமிஜி? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு. ஃபர்ஸ்ட் இந்த உணர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நம்ம இந்த உடல்ல அ உடல் உழைப்பு பண்றோம். எண்ணத்தால நெறைய நம்ம சிந்தனை மூலம் நம்மளோட உயிராற்றல் செலவாயிட்டே இருக்குது. அப்ப நம்மளுக்கு இந்த செலவ மீட் அவுட் பண்றதுக்கு என்ன என்ன உணர்வு வருது? பசி என்ற உணர்வு. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? அந்த உணர்வு உண்டாகுது. அதன் பொருட்டு என்ன ஆகுது? தேவை. தேவை என்ன என்ன 3 தேவைகள் சுவாமிஜி சொல்றாங்க. பேசிக்ஸ் நீட்ஸ் தான் அது. பசி, தாகம், தட்பவெப்பத்தை சமன் செய்து கொள்ளுதல், கழிவு வெளியேற்ற வேகம். இல்லையா? இத இந்த இந்த தேவையை பூர்த்தி செய்ய நம்ம என்ன பண்றோம்? முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுக்கிறப்போ ஒரு செயல செய்றோம். என்ன செயல் பண்றோம்? இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு நான் உணவு பத்தியே சொல்றேன். உணவுக்குள்ள உறவு. உணவு சாப்பிடுறப்ப நம்ம அந்த அந்த உணவுக்கும் அந்த உறவு பத்தி நான் இப்போ சொல்றேன். இது இது போல நாள் முழுக்கும் நம்ம என்னென்ன யாரோட என்ன உறவு கொள்றோமோ, அது எல்லாத்துலயுமே நம்ம அளவு முறை காக்கணும். இப்ப நான் அந்த உணவ தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு செயல செய்றோம். என்ன பண்றோம்? உணவு உண்றோம். உணவு மூலம் ஒரு உறவு ஏற்பட்டு, அது அது ஒரு கட்டத்துல போதும் என்ற நிலையில துறவு வர வேண்டும். அது விளைவு என்னவாக இருக்கும்? அதாவது நம்ம அ இந்த உறவு துறவு டாபிக்கே ஆசை சிரமத்தில் தான் சுவாமிஜி குடுத்துருக்காங்க. உணவு எடுத்துக்கொள்வதில் ஒரு அளவு முறை மீறினா என்ன ஆகும்? அதன் மூலம் விளைவுறது இன்ப, துன்ப உணர்வு தான். அதிகமா சாப்பிட்டா துன்பம். அளவோடு அதிலிருந்து ஒரு துறவு மேற்கொண்டு வெளியில வந்துட்டா, நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். ஒரு தேவையை நாம் நிறைவு செய்வதற்கு ஒரு பொருளையோ, அல்லது ஒரு நபரையோ நாம் தொடர்பு கொள்வதுதான் உறவு. அப்படின்னு பார்த்தோம். இல்லையா? இப்போ நமக்கு பசி என்ற ஒரு தேவை வருது. உணவோடு உறவு கொள்கிறோம். அதுபோலத்தான் வாழ்க்கையில் சில தேவைகள் குறித்து மனிதர்களோடு உறவு வைத்துக் கொள்கிறோம். இப்போ பசி என்ற உணவு வருகிறது. உணவு தேவைப்படுகிறதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த தேவை தான் ஆசை என்று சுவாமிஜி இங்கே குறிப்பிடுறாங்க. இது அளவு மீறும்போது துன்பம் ஏற்படுகிறது.
பண்டைய காலத்துல சொல்லியிருப்பாங்க, மண், பொன், பெண் ஆசையை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுவாமி சொல்லுவாங்க, அப்படி இல்ல. அந்த ஆசைகளை வந்து சீரமைத்தால் போதும். அந்த அளவு முறை எதுன்னு பார்த்துக்கிட்டா அதுதான் துறவு அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. இந்த அளவுகோல் வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, பயிற்சிகள் பண்ண 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 நமக்கு அது சாத்தியம். புத்தர் கூட ஆசையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அவர் பேராசையைத்தான் ஒழிக்கச் சொல்லி இருப்பார் என்று மகரிஷி போன்ற மகான்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆசையை ஒழிக்க முடியாது. ஏனென்றால் உயிர் வாழ்வதே ஆசைக்கு முதல் காரணம். சரி, ஒரு தேவை இருக்கு. அதன் பொருட்டு ஆசைப்படுகிறோம். அதன் பொருட்டு உணவோடு உறவு கொள்கிறோம். சரி, தேவை பூர்த்தியான பின்னும் உணவு மீது பற்று, அந்த டேஸ்ட் காரணமாக மேலும் மேலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று உண்ணும்போது தான் துன்பத்தை கொண்டு கொடுக்குது இல்லையா? காலை உணவு ஒரு 3 தோசை சாப்பிட்டு முடிச்சாச்சு. 4வது தோசை சாப்பிடணும்னு ஆசை வரும்போது, நம்ம அதுலேருந்து துறவு எந்திரிச்சிடணும். அதுதான் உறவிலே ஒரு உண்மை நிலை, தெளிவே துறவு. இப்படி எல்லா விஷயத்திலும் இப்படிதான். நமக்கு தேவை இருக்கு. அதன்பால் ஒரு உறவு ஏற்படுகிறது. அந்த தேவை பூர்த்தியான பின் அதிலிருந்து விலகும் பக்குவம் தான் துறவு. எ விட்டு ஓடுவது துறவு அல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இத சுவாமிஜி நமக்கு துறவுங்கிறது நம்ம பொதுவா நம்ம உலகத்துல எப்படி பார்த்திருக்கிறோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிரணும். அதுதான் துறவு. அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட்ல நெனைக்கிறோம். பட் அது இல்ல, அது இல்லங்கிறது சாமிஜி இங்க நம்ம அழகான விளக்கம் நமக்கு குடுக்குறாங்க. நெறைய எக்ஸாம்பிள்ஸும் குடுக்குறாங்க பாருங்களேன். இப்ப சமையல் பண்றோம். அடுப்புல தண்ணி கொதிக்குது. அரிசி களைஞ்சு போடுறோம். சாதம் குக் ஆயிடுது. குக் ஆன பின்னு, அந்த குக்கான பாத்திரத்தையும் நெருப்புக்கும் ஒரு துறவு ஏற்பட வேண்டும். அதாவது பாத்திரத்த நெருப்புலேருந்து விலக்கி வச்சிரணும். இல்லையா? அப்படி வச்சுட்டா அந்த சாப்பாடு நமக்கு நமக்கு உதவும். அல்லாட்டி அது வீணா போயிடும். நம்ம யாரும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் உறவும். யார் கூடயாவது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறப்ப, அம்மா, அப்பா, பிள்ளைகள் யார் கூட இருந்தாலும் சரிதான். அதுலயும் ஒரு அளவு முறை இருக்கணும். அப்பதான் அது நீடிச்சு நிலைச்சு இருக்கும். அப்படிங்கிறது இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி ஆத்துல போய் குளிக்கிறோம். நல்ல இன்பமா தான் இருக்கும். ஆனா, அந்த நீரோடு உறவு கொள்ளும்போது, அதுலயும் ஒரு அளவு முறை. அ அதுல மூழ்கி விடக்கூடாது. அது குளிச்சோமா, அது ஒரு லிமிட் மீறி வந்துடணும். தலையணை தூங்கும்போது தலையணை தேவைதான். அதுக்காக தூங்கி சுகம் காண்பிட்டு இருந்தா நம்ம சோம்பேறி ஆயிடுவோம். அது துன்பத்திற்கு இட்டு செல்லும். அதுலயும் அளவு முறை. ஆனா, இதுல எல்லாம் கூட நம்ம சரியா ஓரளவு துறநிலைக்கு வந்துருவோம். துறவு கொண்டு வெளியில வந்துருவோம். எங்க நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் சேர்க்கிறதுல, புகழ் சேர்க்கிறதுல, செல்வாக்கு, அப்புறம் உறவுல பாசம், பற்று. இதுல தான் நம்ம மாட்டிக்கிறோம். எல்லாருமே சிக்கிறோம். இல்லையா? எந்த ஒன்றையும் உறவு கொள்ளும்போது இன்பம் தான். பின் எந்த இடத்துல அதிலிருந்து விலக வேண்டும் என்று தெரிந்து விலகி நிற்பது துறவு. இங்கு தான் நாம அமைதி நிலையை அடைய முடியும். அப்படி விலகி நின்னா ஒரு அமைதியான வாழ்க்கைய நம்ம போ முடியும். இதுக்கு தவம் நமக்கு பேருதவியா இருக்கும். இல்லாட்டி மனம் என்ன ஆகும்? அப்படியே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இது தெரியாம மக்கள் நெறைய பேர் அல்லல் படுறாங்க. மனவளக்கலை பயிற்சி முறைகள் அவர்களுக்கு அ மிகவும் பேருதவியா இருக்கும். சைக்காலஜில பல மருத்துவர்கள் பல கருத்துக்கள் சொன்னாலும், இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற சொல்லக்கூடிய விஞ்ஞானி, ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுவார் அவரு. அவர் வந்து மனம் பற்றியும், அதன் செயல்பாடு குறித்தும் நெறைய தத்துவங்கள் பல கொடுத்திருக்கிறாரு. அவரு கூட நரம்பியல் மருத்துவராக இருந்தவர் தான். அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா, 1856லேருந்து 1939 வரை வாழ்ந்த காலம். அ அவர் இவரோட கருத்தும், சுவாமிஜி கருத்தும் கிட்டத்தட்ட இந்த உறவு துறவு பற்றிய சிந்தனைகள் ஒத்துப்போகுது. அவர் 85 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்தா கூட, அவர் சொல்றது நம்மளுக்கு ரீச் ஆகல. பட் சுவாமிஜி வந்து ரொம்ப எளிமையா பாமரர்களின் தத்துவ ஞானி அழைக்கக்கூடிய நமது சுவாமிஜி குடுக்குறது வந்து நமக்கு எளிமையா நமக்கு புரியுது. அதே மாரி சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து லிபிடோ என்று ஒரு ஒரு ஆற்றல் குறித்து சொல்லியிருக்காரு. அவரோட தீசிஸ்ல. ஆனா அதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் நமது சுவாமிஜி எளிமையாக சொல்றாரு. ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது உயிராற்றல். பயோமேக்னடிசம் எனர்ஜி. இல்லையா? இது நம்மளுக்கு ஈஸியா புரியுது. தத்துவம் வந்து அது சுவாமிஜியோட தத்துவத்தோட ஒத்து போனாலும், நம்மளுக்கு சுவாமிஜியோட கருத்து நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு ரீச் ஆகுது. ஆனா இப்ப சமுதாயத்துல இருக்கும் நம்மை போன்ற பெரும்பாலான மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உறவு அது எதுவாக இருக்கலாம். பொருளோடோ, மனிதர்களோடோ, எந்த இடத்துல நாம் அதிலிருந்து விலகி துறவு கொள்ள வேண்டும் என்ற சூட்சுமம் வந்து அறியாமல் அல்லல் படுகின்றனர். அவர்கள் நமது மனவளக்கலை எனும் மகத்தான பயிற்சியை செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும், நலங்களையும் பெற வேண்டும் என்று அடியேனும் விரும்புகின்றேன்.
வாழ்க வளமுடன். இந்த உறவு, துறவு என்ற இரண்டுமே பார்த்தீங்கன்னா, ஆசை சீரமைப்புல சுவாமிஜி குடுத்திருக்காங்க என்று முன்னமே நான் சொல்லியிருக்கேன். இதுவரை வந்த மகான்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க? ஆசையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால், அது மனிதனுக்கு இயலாத காரியம் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. உண்மைதானே? இப்ப பசி என்ற ஒரு உணர்வு மனிதனுக்கு வந்தவுடன் மனிதன் என்ன பண்ணுவான்? சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தான் வரும். பசி என்ற தேவையான ஆசையை முறைப்படுத்தி அனுபவிக்க வேண்டுமே தவிர, அந்த ஆசையை நம்ம நிச்சயம் ஒழிக்க முடியாது இல்லையா? சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாது. பொதுவாக ஆசையை 3ஆக பிரித்து இருக்காங்க தத்துவ ஞானிகள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம். மாற்றுவதேன் மூவாசை மதியுடனே பயன் கொள்வோம். அப்படின்னு சுவாமிஜி இங்க அழகான ஒரு சின்ன கவிதை கொடுத்திருக்காங்க. நாம் நிற்க, இருக்க இந்த மண் தேவைப்படுது இல்லையா? அது எந்த அளவு என்பதில் தான் நாம் துறவு இருக்க வேண்டும். நாம மட்டும் நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு இடத்துல நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரணும். அதே மாரி பெண். நம்ம பெற்றெடுத்தவர் தாய். நம்ம வாழ்க்கை துணை பெண். அப்புறம் நம்ம உடன் பிறந்த சகோதரிகள். இவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளும்போது அளவோடு இருத்தல் வேண்டும். அந்த பாசம், பற்று அப்படின்ற அந்த ஒரு பொசசிவா இருக்கக்கூடாது. எதிர்பார்த்தல் வேண்டாம். இதுல நம்ம மாட்டாம அந்த அளவு முறையை காக்க வேண்டும். அதே போல பொன் என்ற பொருள் அது நம்ம வாழ்க்கைக்கு நிச்சயம் தேவை. வாழ்க்கை நடத்துறதுக்கு மிக மிக தேவை. அதிலும் நம்ம அளவு முறை கடைபிடித்தல் அவசியம். அப்புறம் சுவாமிஜி ஒரு அழகான ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. அதுல அவரு தான் வாழ்ந்தத தான் எப்படி வாழ்றோங்கிறத அருமையா கொடுத்திருக்காங்க. இதே மாரி நம்ம வாழ முடியுதா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கவிதையோட நான் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். அத அதாவது சுவாமி சொல்றாங்க, அதாவது இது போல நம்மை பார்த்து அவர் சுவாமி சொல்ற இந்த கவிதையை பாரு நம்மை பார்த்து நாம கேட்கணும். இது போல நம்ம நடந்து கொள்றோமா? நமது பூர்வ ஜென்ம புண்ணியம் இறைவனே நமக்கு குருவாக கிடைச்சிருக்காரு. அவர் வாழ்ந்து காட்டி நம்மள வழிநடத்தி சென்றுட்டு இருக்காரு இல்லையா? இந்த அருமையான வாய்ப்பை நாம நழுவ விடாம பயிற்சியை முறையாக செய்து உறவிலே உண்மை நிலை துறவு என்பதை உணர்ந்து அதை நிச்சயம் நம்ம இதை கடைபிடிக்கணும். அந்த கவிதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. அவர் சுவாமிஜி சொல்றாங்க பாருங்களேன். என் பிறப்பு என் மரணம் இவ்விரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இப்படி நம்ம வாழ்றோமா? தற்சோதனை பண்ணி நம்மளே கேட்டுக்க வேண்டியதான். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏகவெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். உன்னின் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். எப்பவுமே சாமிஜி அந்த சக்தி களத்திலேயே தான் இருப்பார். அந்த ஒரு மனநிலையிலேயே அவர் இருக்கிறதுனால அந்த இறைநிலை தொடர்பு அவருக்கு எப்பவுமே சாத்தியம். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன்றார். அந்த அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சி இந்த மனம் புலன்வழி செல்லாமல் அறிவு வழி வாழ ஆன்மீக பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, இந்த பயிற்சி முறைகள் தான் சாமி சொல்றாங்க. என்னுள்ளே அகத்துணர்வாய் அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவு. ஏற்றமிகு பேரறிவு. அந்த பேரறிவுங்கிறது டோட்டாலிட்டி. பேரறிவு நம்ம கிட்ட பிராக்ஷன்ல இருக்கு. கண்டத்தில் இருக்குதுதான் பிண்டத்தில் இருக்குது. அவ்வப்போது மின்னல் அது போல காட்டும் வழி மதித்து அவ்வப்போது மின்னல் போல காட்டும்னா மௌனத்துல இறைவன் பேசுவார். மௌனம் நாம இருக்கணும். ஒரு வாரத்துல ஒரு நாளாவது மௌனம் இருக்கணும். அந்த மௌனத்துல இறைவன் நம்ம கிட்ட பேசுறது நம்ம அதை கேட்டு அவ்வப்போது மின்னல் அது போல காட்டும் வழி மதித்து அந்த இறைவன் காட்டுற அந்த வழி மதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். அந்த மாதிரிதான் அவர் தொண்டு செஞ்சிட்டு இருந்திருக்காரு. நம்மளும் அவர் வழி வாழணும். அப்படி மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. வாழ்க வளமுடன். சுவாமிஜி காட்டிய இந்த வழி நடப்போம் நாமும் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி அமைதி காண்போம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.